இங்க இருக்க பகுதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வின்றதுல வந்து எல்லாருமே ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருக்கும். என்ன ஒருத்தன் மதிக்கணும், நான் வந்து வெளியில தெரியணும் அப்படின்னா எது மூலியமா தெரியப்படுவேன்னா கல்வின்ற ஒரு விஷயத்தினால மட்டும் தான் என்ன மதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த டூல்ஸை தான் நான் பயன்படுத்தி தான் நான் வந்து என்னால வெளியில வர முடியும். இங்க வந்து இலவசமா சொல்லி தராங்க. அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார் தலைவர்களை பத்தி படிக்கிறோம். அவங்களுடைய அடிப்படை அதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க வந்து கல்வி தான் அடிப்படை. அந்த கல்வியை வந்து இங்க வந்து ஸ்ட்ராங்கா எங்களுக்கு வந்து முழுமையான கல்வியை வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஏன் எதுக்குன்ற கேள்வி அவன் வந்து கேட்கணும். நம்ம கேள்வி கேட்டா மட்டும்தான் அதுக்கான பதில்களும் கிடைக்கும் அப்படின்றத வச்சுதான் நாங்க வந்து பகுத்தறிவு பாடசாலை அப்படின்றத நாங்க வச்சிருக்கோம். கெட்ட விஷயத்துக்கு நார்மலா யாரா இருந்தாலுமே அடிக்ட் ஆவாங்க அப்படின்ற சூழலை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப அதுல இருக்குதுன்ற போது உள்ள வந்துட்டா பசங்க கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடுவாங்க. 8th ஃபுல்லாவே ஃபெயில் தான் அவன். அதுக்கப்புறமா கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சு. கபடி வந்ததுலேருந்து தான் ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. மார்னிங் 5 o'clock வருவோம், 7:30 முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூல் கிளம்பி போயிடுவோம். ஈவினிங் வருவோம், இன்னும் டியூஷன் முடிட்டோம்னா 9 o'clock வீட்டுக்கு விடுவாங்க. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுப்போம். ஆனால் இப்போ அவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணதில்லை. இந்த கபடி இது ஸ்போர்ட்ஸ்லேயே இன்ட்ரெஸ்ட் போகுது. ஸ்போர்ட்ஸ் நொண்டி நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கேட்டால் அவங்க இன்னும் செஞ்சு தருவாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து அரசியல் புரிதல்லாம் வந்து 18 வயசுக்கு அப்புறம் ஓட்டு போறேன். ஆனால் ஏன் போறேன் எதுக்கு போறேன்ற ஒரு புரிதலே இல்லாம தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணும் போதெல்லாம் இருந்தேன். பகுத்தறிவு திறனும் வளர்க்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிட்டியும் நடத்துவாங்க. இங்கே அரசியல்னா என்னது, அதில் என்னென்ன அமைச்சர்களாக இருப்பாங்க, என்னென்ன எம்பிங்களா இருப்பாங்கன்னு அதை வந்து எலெக்ஷனா வச்சே எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து அந்த எலெக்ஷன் கமிட்டில வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கேன். அப்போ ஓவராலா அரசியல் இப்படிதான் நடக்கும். இப்போ வந்தா அப்போ வந்து இந்த பார்வையில இருந்து வெளியில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிந்தனை அவங்களுக்கு வரும். இங்கே படிக்கிற ஒருத்தவங்க வீட்டிலே ஒரு டியூஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்க, டியூஷனுக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு என்னன்னா இங்கே இருக்கிறவங்க படித்து மேலே போயிடணும், அவங்களுக்கு நான் ஒரு ஏணியா, அவங்கள ஒரு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஏணியா இருக்கணும்னு ஆசை. இங்க சேர்க்கிற ஒரு பேரண்ட்டுக்கிட்டையும் நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா 100க்கு 90 எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும் என் பிள்ளை வந்து, அதனால தான் நான் இந்த டியூஷன்ல சேர்க்கிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருந்துச்சா எங்க டியூஷன்ல நீங்க சேர்க்காதீங்க. நீங்க என் பிள்ளை 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனாலும் எதுக்காக படிக்கிறேன், ஏன் படிக்கிறேன், அந்த பகுத்தறிவு சிந்தனையோட என் பிள்ளை வளரணும் அப்படின்னு நீங்க இந்த சமூக பார்வை இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம தாழ்ந்து கிடக்கும் மக்களை கடவுள் தான் உயர்த்துவார் என்றால் கல்விதான் கடவுள். லெமுரியா ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அழகான கூட்டத்தை தேடி தான் வந்திருக்கிறோம். அந்த கூட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்பேத்கருடைய சில வரிகளை உங்களுக்கு சொல்லிட்டா இந்த இடத்த பற்றி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு என் மனசில் அகப்படுது. என்ன வரிகள்னாக்கா, கல்வி ஒருவனை அச்சமற்றவனா மாற்றும், கல்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஒற்றுமைப்படுத்தும், கல்வி உங்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும், உரிமைகள் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும், அந்த உரிமைக்கான போராட்டத்தை நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிறது தான் அந்த வரிகள். வியாசை தோழர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான ஒரு பாடசாலையை நிறுவி இங்க இருக்கக்கூடிய வடசென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு பாடத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் வழி நின்று நாளைய சமூகத்துக்காக பல்வேறு விடயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய வருங்காலம் தான் நம்ம சுற்றி நிற்கிறாங்க. இப்ப இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதை தாண்டி இவங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வியாசி தோழர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தோழர்கள் கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பிள்ளைகளுக்கான அடிப்படை தேவை இதுதான். கல்வியை தாண்டி அவங்களுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கறதா, இல்ல வந்துட்டு சுதந்திரமா சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதா, எது முதல்ல அடிப்படை தேவையா இவங்க இருந்துச்சு இந்த பகுதி மக்களுக்கு? இங்க இருக்க பகுதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வின்றதுதான் ரொம்ப அடிப்படையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கல்வின்றதுல வந்து எல்லாருமே ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருக்கும். என்ன ஒருத்தன் மதிக்கணும், நான் வந்து வெளியில தெரியணும் அப்படின்னா எது மூலியமா தெரியப்படுவேன்னா கல்வின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் என்ன மதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த டூல்ஸை தான் நான் பயன்படுத்தி தான் நான் வந்து என்னால வெளியில வர முடியும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க அந்த கல்வின்றத ஒரு ஆயுதத்தை வந்து நாங்க எடுத்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது எடுத்திருந்தோம். அந்த கல்வின்றது வந்து வெறும் ஏட்டு கல்வியா இல்லாம பகுத்தறிவு சிந்தனையோட இருக்கணும். புத்தகத்துல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி இதை படிங்க அப்படின்றது இல்லாம இது எதுக்காக சொல்றாங்க, இங்க என்ன நடந்தது அப்படின்றது அந்த ஏன் எதுக்குன்ற கேள்வி அவன் வந்து கேட்கணும். நம்ம கேள்வி கேட்டா மட்டும்தான் அதுக்கான பதில்களும் கிடைக்கும் அப்படின்றத வச்சுதான் நாங்க வந்து பகுத்தறிவு பாடசாலை அப்படின்றத நாங்க வச்சிருக்கோம். இப்ப நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து ஒரு 5 வருஷமா வந்திருக்கேன். 5 வருஷமா வந்துருக்கீங்க. ஓகே. இப்ப ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் இங்க படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? ஸ்கூல்ல வந்து அவங்க எடுப்பாங்க, நம்ம அதை லிசன் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து நம்ம கேட்கும் போது அவங்க மறுபடியும் நம்மளுக்கு புரியலன்னா எடுத்து சொல்லுவாங்க. வீட்டுக்கும் இன்னைக்கு எவ்வளவு வித்தியாசம், வீட்டுல படிச்சதுக்கும் இங்க வந்து படிச்சதுக்கும் என்ன மாற்றம் அப்படி இருந்தது?
எனக்கு வந்து வீட்டுக்கும் இதுக்கும்னா எனக்கு ஓகே தான். ஆனா என் கூட படிச்சவங்களோட தாட் வந்து நான் சொல்றேன். அவங்க வீட்லலாம் வந்து படிக்கிறதுக்கான சூழலே இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க வீட்ல அடிச்சுப்பாங்க. அம்மா அப்பா அடிச்சுப்பாங்க. அப்ப வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கதான் ரியா படிக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் இந்த சைட்ல போனீங்கன்னா எல்லாரோட குட்டியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது படிக்கவும் முடியாது. இங்க வரப்போது ஒரு படிக்கிற அட்மாஸ்பியர் கிடைச்சிடும். ஸ்கூல்ல வந்து எப்படின்னா ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து சில டீச்சர்ஸ் கிட்ட இருக்கும், இருக்காது. இதுல வந்து எல்லா கிட்டே இருக்கு. ஏன்னா இங்க கூப்பிடுற டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் சொல்ல மாட்டாங்க, அக்கா அண்ணா அந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எமோஷனல் பாண்டாவும். இப்போ நீங்க ஃபேமிலி விஷயத்து கூட அவங்க கிட்ட சொல்லலாம், அக்கா என்கிட்ட. ஒரு அப்ரோச்சபிளா இருப்பாங்க எல்லாருமே. நீங்க உங்க ஃபேமிலி கஷ்டத்தை கூட சொல்லி ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸுமே அப்படிதான் இருப்பாங்க. டீச்சரு அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேரோட பேரண்ட் இல்லாம வந்திருக்காங்க. சில பேருக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ சில பேருக்கு ரெண்டுமே இருக்க மாட்டாங்க. அப்ப நாங்க எப்படி அவங்கள பாத்துக்கிறோன்றதுதான். நாங்க அண்ணா சொல்லுவாங்க, சரத்தண்ணா அவங்க சொல்லுவாங்க எங்க கிட்ட, டீச்சர்ஸ் நீங்க வந்து ஒரு பையனுக்கு அம்மா இல்லைன்னா நீங்க தான் அந்த 6 மணிக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு போவாங்கன்னா அந்த டைம் கூட நீங்க தான் அவனுக்கு ஒரு அம்மா, நாங்க தான் ஒரு அப்பா, நாங்க தான் வந்து அவங்க சிப்ளிங்ஸ், நாங்க தான் அவங்களுக்கு எல்லாமேன்ற மாதிரி. அவங்க என்னவா என்ன பாக்குறாங்களோ அதே மாதிரி நாங்க அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்லயும் படிக்க தான் செய்யறோம். ஆனா ஸ்கூல்ல படிக்கிறத விட டியூஷன்ல வந்து படிக்கிறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்கூல்ல வந்து மிஸ்ஸுங்க கையில இப்ப மேத்ஸ் சார் எடுக்கிறாருன்னா ஒரு கையில கேட்கும் போது மேத்ஸ் சம் புரியலன்னா ஒரு வாட்டி சொல்லுவாங்க, 2 வாட்டி சொல்லுவாங்க. அப்பயும் நம்மளுக்கு புரியலன்னா டியூஷன்ல வந்து கேட்டோம்னா அக்காங்க வந்து தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுக்கு புரியலனாலும் புரியுற மாதிரி புரியுற வரைக்கும் தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. நல்லா 8th இருந்து 10th வரைக்கும் வரேன். 8th ஃபுல்லாவே ஃபெயில் தான் ஆவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, என்ன மாதிரியான மாரல் வேல்யூஸ் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பில்ட் பண்ணணும், இந்த மாதிரியான தனி மனித பண்புகளை அவங்கள வளர்த்துக்க சொல்லி நாங்க அறிவுறுத்தணும், அந்த மாதிரி தான் இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் கண்டிப்பா வந்து. ஓகே, ஏன் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப நல்ல பண்பு அப்படின்றது வந்து பார்க்கும்போது உண்மையா இருந்தாலே யாரா இருந்தாலும் நம்ம மதிக்கப்படுவோம் அப்படின்றது. என்னைக்கா இருந்தாலும் வந்து இவங்க வந்து கோழையா இருக்காங்க அப்படின்றத தாண்டி வந்து உண்மையா இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம ரீச் ஆகலாம். பிளஸ் வந்து பசங்களை வந்து எங்கேஜ்டா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் எங்களுக்கு வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து இங்க இருக்க சூழல் வந்து எப்படி வேணாலும் மாத்தும். ஓகே, அப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது வந்து அப்ப இதை வந்து எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படின்னா அவனை எங்கேஜ்டா வச்சுக்கணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. அது கல்வியை தாண்டி ஸ்போர்ட்ஸ் ரீதியா வந்து அவனை எங்கேஜ்டா வச்சுக்கும் போது இன்னும் ஆர்வமா இருக்கும், உடல் ரீதியாவும் அவங்க பலமாவாங்க அப்படின்றதுனால அதிகப்படியான வந்து கல்வியை தாண்டி நாங்க ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸுக்கும் கல்விக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப உரிமை இருக்குன்னா இங்க வந்து ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸு கல்வி இது மட்டும் தான் சொல்லி தருவாங்க. ஸ்போர்ட்ஸு நொண்டி நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கேட்டா அவங்க இன்னும் செஞ்சு தருவாங்க. அதுல வந்து எனக்கு கேரம் போர்டு ஒரு அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஆடுவோம் நான் கேரம் போர்டு. இந்த டியூஷன் வந்தது வந்து எனக்கு அப்போல்லாம் ரொம்ப படிக்க மாட்டேன், சுத்தமாக எனக்கு படிப்பு வராது, எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த டியூஷன் வந்த பேர் இப்போ கொஞ்சம் படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். கம்பல்சரி இன்னைக்குனா ஒரு 5 கொஸ்டின் ஒரு 6 கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இங்க இந்த மாதிரியான விஷயத்துல எங்கேஜ் ஆகும்போது அந்த ஃபோன் யூஸ் பண்ற அந்த ஹேபிட்லாம் குறைஞ்சிடுச்சா? இப்போ நிறைய பரவாயில்ல, குறைஞ்சிச்சு ரொம்ப. அவங்க வந்து இந்த சூழலை பத்தின அவேர்னஸ் இருக்கு அவங்களுக்கு, எப்பயுமே இந்த என்விரான்மெண்ட்டை பத்தி நம்ம எப்படிப்பட்ட இடத்துல கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு அவங்க கிட்ட இந்த கஞ்சா பொருள் வந்து முதல் கொண்டு ஸ்கூலுக்கு போகாம படிக்காம குடி போதையில இருக்கிறது, பசங்களோட வெளியில சுத்துறது மூலமா ஈஸியா அடிக்ட் ஆயிடுவாங்க. ஓகே, இந்த நெருக்கடி தான் இருக்கு. வரதை தாண்டி கெட்ட விஷயத்துக்கு நார்மலா யாரா இருந்தாலுமே அடிக்ட் ஆவாங்க அப்படின்ற சூழல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப அதுல இருக்குதுன்ற போது உள்ள வந்துட்டா பசங்க கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஒன்ஸ் உள்ள வர்றதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு ரிஸ்கா இருக்கும், நாங்க கூட்டிட்டு வர்றதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சூழல் வந்து அவங்களுக்கு அட்மையர் ஆகும்போது வெளியில இருக்கிறது எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுல நடந்துக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு தாண்டி சனி ஞாயிறா இருந்தாலும் சரி, ஒரு லீவ் நாளா இருந்தாலும் சரி, பசங்க இங்கதான் இருப்பாங்க, இங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து பேரண்ட்ஸுக்குமே வந்து எப்படின்னா சேஃபா இருக்காங்க, பசங்க இங்க இருந்தா ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவ்வளவு நேரம் ஆச்சுமா காணும் அப்படின்னு கேட்பாங்க. டியூஷன்ல இருக்காங்க, சரிம்மா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது வந்து இங்க இருந்தா பசங்க வேற எங்கேயும் கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்ப 5 நாள் தான் படிச்சுட்டே இருப்போம். டியூஷன்ல வந்து சனிக்கிழமை பிடி வைப்பாங்க. பிடில வந்து ஃபுட்பால் விளையாடுவோம். அது வந்து வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும், நாளைக்கு எப்படா ஆகும், சாயங்காலம் வந்து டியூஷன்ல விளையாடலாம். ஏன் உனக்கு டியூஷன் பிடிக்கும்?
எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்லேருந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்லாவே கற்று தருவாங்க. டியூஷன் சென்டரில் இந்த மாதிரி இருந்தால் விளாடுவேன், படிப்பேன், ஜாலியாக இருப்பேன். அக்காங்களாம் ஜாலியாக பேசுவாங்க. நிறைய சோஷியோ பொலிட்டிக்ஸ் சமூக அரசியலை பத்தி பாடம் எடுக்கிறீங்க, அரசியல் சொல்லி தரீங்க. இப்போ அதை பத்திலாம் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களா, கிராஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமா, ஏன் அப்படின்னா வந்து சின்ன வயசுல நம்ம வந்து கற்பூரம் மாதிரி பிடிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப எனக்கெல்லாம் வந்து அரசியல் புரிதல்லாம் வந்து 18 வயசுக்கு அப்புறம் ஓட்டு போறேன், ஆனா ஏன் போறேன் எதுக்கு போறேன்ற ஒரு புரிதலே இல்லாம தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணும் போதெல்லாம் இருந்தேன். அப்போ நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து லேட்டா கிடைக்குது. ஆனா நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கும்போது பசங்க அந்த சூழல்ல வரும்போது அதை எப்படி கையாளணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால தான் இங்க எலெக்ஷன்ன்றத ஒண்ணு நாங்க கொண்டு வர ஆரம்பிச்சோம். அரசியல்னா என்னது, அதுல என்னென்ன அமைச்சர்களா இருப்பாங்க, என்னென்ன எம்பிங்களா இருப்பாங்கன்னு அதை வந்து எலெக்ஷனா வச்சே எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து அந்த எலெக்ஷன் கமிட்டில வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கேன். உங்களுக்கு அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அதான் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஓகே, என்ன புரிஞ்சது உங்களுக்கு? அண்ணாங்களாம் வந்து எலெக்ஷன்ல வந்து நீங்க தான் நிற்கணும் அப்படி அண்ணா பேச்சை வந்து நாங்கள் கேட்போம், மதிப்போம். அதுக்கு இது எதனால வந்து இவங்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்ப தேர்தல் அப்படின்னும் போது வந்து தேர்தல் எப்படி நடக்குமோ அதே ப்ராசஸ்ல தான் இங்கே நடக்கும். அதுல சேஞ்சஸ்லாம் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அதுல வந்து பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், எனக்கு ஓட் பண்ணுங்க, ஏன் நீ ஓட் பண்ணணும்னு நீ கேக்குற, நீ வந்தா என்ன பண்ண, உன்னை வந்து நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன்றதை அவங்க அறிக்கையா வெளியிடணும். அதுல வந்து வெளியிடும் போது உன்னோட சின்னம் என்ன, அதுல வந்து மை வைக்கணும், ஆதார் கார்டு எடுத்துட்டு வரணும். ஒருத்தர் உள்ள வந்து ஓட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் போடணும். அந்த ஓட்டோட எண்ணிக்கை இருந்து யார் வின் பண்றாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க, அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து உறுதிமொழி எடுக்கணும். நான் வந்து இந்த தேர்தல வின் பண்ணனா நான் இதெல்லாம் செய்வேன், மக்களுக்கு இங்க இருக்க டியூஷனுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. அப்போ ஓவராலா அரசியல் இப்படிதான் நடக்கும். இப்ப வந்தா அப்ப வந்து இந்த பார்வையில இருந்து வெளியில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிந்தனை அவங்களுக்கு வரும். அப்ப என்னன்னா நான் வந்து இந்த பதவியில இருக்கேன் அப்படின்றத பசங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நோக்கி பயணிப்பாங்க. ஆமா, அதை நோக்கி பயணிக்கும் போது என்னன்னா அது ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் இது அமைச்சர், எனக்கு இது பொறுப்பு இருக்கு, நான் இதை பண்றேன் அப்படின்றது ஆர்வமா வருவாங்க. அதுல இருந்து இன்னும் ஈஸியா வந்து பசங்களை என்ன எங்கேஜா வச்சுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்புன்றதுனால ஈஸியா வேலைகளை பிரிச்சுக்கிட்டு பொறுப்புல இருந்து எடுத்து பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய பாடக்கல்வியை தாண்டி சில விஷயங்கள்லாம் போதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு வெளில. என்னதான் நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இது இருக்கு? அம்பேத்கர், பெரியார், அப்துல் கலாம் ஐயா அவங்க பிறந்த நாள்லாம் வரும்ல, அப்ப வந்து சாயங்காலம் டியூஷனுக்கு வரும்போது எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க யாரு, அவங்க என்ன, அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்க படிக்கும் போது என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாங்கன்றத எல்லாத்தையும் அவங்கள பத்தி புரியுற மாதிரி எங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. பகுத்தறிவு திறனும் வளர்க்குறாங்க. இங்க வந்து இலவசமா சொல்லி தராங்க. இலவசமா சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு மற்ற டியூஷன்ல எல்லாம் காசு வாங்கிட்டு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ காசு வாங்கிட்டு நீ இதை படி அப்படின்றான். ஆனா இங்க அப்படி இல்லை, நீ படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து படிப்பு ஒரு இப்ப வந்து அடிப்படையே இந்த கல்வி. நாங்க வந்து பெரியவங்களை அதான் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார் தலைவர்களை பத்தி படிக்கிறோம். அவங்களுடைய அடிப்படை அதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க வந்து கல்வி தான் அடிப்படை. அந்த கல்வியை வந்து இங்க வந்து ஸ்ட்ராங்கா எங்களுக்கு வந்து முழுமையான கல்வியை வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அம்பேத்கர் பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, பெரியார் யாருன்னு தெரியாது, சாவித்ரிபாய் புலேனா யாருன்னு தெரியாது, நிறைய தலைவர்கள் யாருன்னே தெரியாது. அவங்க சும்மா ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் அவங்க பர்த்டேவோ ஏதோ ஒண்ணுன்னா அது கொண்டாடுவாங்க, அது ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு செலிப்ரேட் பண்ணி அவ்வளவுதான் முடிச்சுறாங்க. ஆனா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றதே பாதி பேர் தெரியாது. இங்க இவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா அதை வந்து சொல்றதுக்கு நாங்க அண்ணனுங்க தான் இருக்கோம். இங்க எனக்குமே தெரியாது, எனக்குலாம் அண்ணனுங்க சொல்லி தெரிஞ்சு இப்போ வந்து நான் ரொம்ப ஆர்வமாய் புக்ஸ் எல்லாம் படிக்கிற அளவுக்கு நான் இருக்கேன். இப்ப நான் வந்து ஒருத்தவங்களை பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாவித்ரிபாய் புலேனா ரொம்பவே இருக்கும். ஏன்னா அவங்கதான் முதல் பெண் ஆசிரியர். அது எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுவுமே எனக்கு அண்ணனுங்க சொல்லி கொடுத்துதான் நான் இங்க படிக்கும் போது அப்படிதான் எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு பெனிஃபிட். அவங்கள பத்தி புரிஞ்சுட்டு இப்ப வந்து நீங்க யாராவது 10th யாராவது கேட்டாங்கன்னா இப்ப நான் 8th 9th படிக்கும் போது அந்த மெச்சூரிட்டி எனக்கு இருக்காது. இப்ப இங்க டியூஷன்ல யாராவது ஒருத்தங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுவாங்க, அவ்வளவு தெளிவா பேசுவாங்க. சோசியல் வேல்யூஸ், பொலிட்டிக்கல் வேல்யூஸ் எல்லாமே விஷயமா நீங்க கேள்வி கேட்டா கூட சொல்லுவாங்க. இந்த டியூஷனுக்கு வராதப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க வந்து ஓரளவு தலைவர்களை பத்தி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பேத்கர், அப்துல் கலாம், அப்புறம் வந்து காந்தி, பெரியாரு. இதுல இருந்து நீங்க நிறைய தலைவர்களை பத்தி படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு மாரல் வேல்யூ எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப ரொம்ப அடிப்படை மனிதர்களுக்கு அப்படின்னு ஏதாவது? எல்லாருமே பெண்களை தப்பா பார்ப்பாங்கன்னா சில இடத்துல போனா அது மாரி பார்க்க கூடாது. அவங்களும் நம்ம அக்கா, அவங்களும் நம்ம அம்மா, அந்த மாரி பார்த்து நம்மளும் கத்துக்கணும். அதே போல எல்லாரும் சமம், நீங்க இப்படிதான் அப்படின்னா இல்லைனா எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பழகணும்.
பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னாக்கா ஸ்டேட்ஸ்மேனா மாறணும், அரசியல்வாதியா மாறணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? அது இருக்குண்ணா. ஒரு இடத்துக்கு வந்து இப்போ தண்ணி நிக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை மாத்துறதுக்கு அந்த தலைவர் ஆகும். அதுக்கு அரசியல்வாதியா ஆகணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? இருக்குண்ணா. இருக்கா? வாழ்த்துக்கள். வருங்கால எம்எல்ஏ ஹரிஷ் வாழ்க. இப்ப நாங்க வந்து டியூஷன் ஆரம்பிச்சு 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் தொடக்கத்துல வந்து நாங்க வரப்போறோம். எங்களோட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இங்க சேர்க்கிற ஒரு பேரண்ட்கிட்டையும் நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, 100க்கு 90 எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும் என் புள்ள வந்து, அதனாலதான் நான் இந்த டியூஷன்ல சேர்க்கிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருந்துச்சா எங்க டியூஷன்ல இங்க சேர்க்காதீங்க. நீங்க என் புள்ள 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனாலும் எதுக்காக படிக்கிறேன், ஏன் படிக்கிறேன், அந்த பகுத்தறிவு சிந்தனோட என் புள்ள வளரணும் அப்படின்னு நீங்க இந்த சமூக பார்வை இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. நான் வந்து இங்க வந்து எஜுகேஷனை மட்டும் கத்துக்கல, எஜுகேஷன் கூட நாங்க வந்து மாரல் சப்போர்ட் ஆகட்டும். இப்ப வந்து எங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறோம். இங்க வந்து நிறைய வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. கபடி கிளாஸ் இருக்கு, கேரம் கிளாஸ் இருக்கு, சிலம்பம் கிளாஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸும் இருக்கு. அதை தாண்டி பகுத்தறிவும் சொல்லி தராங்க. எப்படி பார்க்கணும், பெண்களை வந்து எப்படி மதிக்கணும், இங்க ஆல்ரெடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னும் போது வந்து அதை எப்படி கையாளணும், அவங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து பசங்க புரிஞ்சுக்கிறாங்க ஈஸியா வந்து. இது ஆக்சுவலா எப்படின்னா ப்ராக்டிக்கலா பண்ணும் போதும் சரி, பசங்களுக்கு ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது ஒரு செஷன் தனியா நம்ம எடுக்கும் போது வந்து அது ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதை ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது இப்ப பீரியட்ஸ்னா வந்து தீட்டு அப்படி இப்படி நம்ம பேசுறோம், அப்படிலாம் கிடையாது. பீரியட்ஸ்ன்றது ஜென்ரலா ஒரு ஹியூமன் பாடியில ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படுறது ஒண்ணு. அது இப்படிதான் இருக்கும், இதனாலதான் வரும், இந்த டைம்ல இப்படி இருக்கும், இந்த பீரியட்ல எல்லாம் இப்படி எல்லாம் மாறும், இந்த வயசுக்கு அப்புறம் வரும், இது ஆண்களுக்கும் உரியது, ஆனா அது வெளியில தெரியாது அப்படின்றதுலாம் சொல்லும் போது அதை தொட்டு பார்க்கும்போது அப்படி நம்ம பண்ணும்போது வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓ இதுதான், அதை நம்ம பெருசா பேசக்கூடாது, அதை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்றது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு. இப்ப நீங்க பீரியட்ஸ் பத்தி பசங்களை கேட்டாலுமே வந்து தெரியும். அது பெருசா வந்து பெரிய விஷயமா அது ஒதுக்கப்படுறது அப்படிலாம் அந்த காலத்துல இருந்தாங்க. அதெல்லாமே தப்பு, அதை நம்ம இப்படிதான் பார்க்கணும்ன்றத வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம் ப்ராக்டிக்கலா வந்து. சயின்டிபிக்கா என்ன நடக்குது, அறிவியல் பூர்வமா நம்புறதை மட்டும் நீங்க நம்புங்க, மத்தபடி எல்லாமே சொல்றது வந்து உண்மை கிடையாது. அது எல்லாமே வந்து நம்மளா சொல்ற ஒரு கட்டு கதைகள் தான் இது வந்து அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். தீபாவளி ஏன் கொண்டாடுறோம், இந்த கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம், பொங்கல்லாம் ஏன் கொண்டாடுறோம், அது தமிழர் திருநாள் அப்படின்றதெல்லாம் இல்லாம பொதுவான விஷயங்கள் அது எதனால அப்படி திணிக்கப்படுது அப்படின்றத பசங்களுக்கு சொல்லும் போது வந்து அது சும்மா வந்து அந்த பண்டிகை வந்து எதனால வருது, தீப ஒளின்றது வந்து எதனால அவங்க கட்டுக்கதைகளா நிறுத்தினாங்க, அதை நம்ம எப்படி எடுத்து பார்க்கணுன்றது வரைக்கும் பசங்க கிட்ட சொல்லுவோம். ஒரு விஷயங்களும் சொல்லும் போது முழுசா புரியலனாலும் ஒரு குழந்தை மாறும், அந்த ஒரு குழந்தைல இருந்து அடுத்த குழந்தை மாறும் அப்படின்றதுதான். மாசத்துக்குள்ள ஒரு வாட்டி வந்து பண்ற மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது, அவங்க கூட்டிட்டு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு டாக் கொடுக்கறது, அந்த மாதிரி. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, லைப்ரரி இருக்கு, கூட்டிட்டு பசங்களை படிக்க வைப்பாங்க. சில பேர் தமிழ் தெரியும், சில பேருக்கு தமிழ் வராதுன்னும் போது அந்த புக்கு படிக்கும்போது நிறைய வரும்ன்றதுக்காக லைப்ரரி கூப்பிட்டு போயிட்டு சின்ன பசங்க கிட்ட என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்காங்க, இப்பத்துல இருந்தே பண்ணணும்ன்றது தான் எங்களோடது. சில பேர் இப்ப 10th நான் சொன்னேன், 10th வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்க என்ன ஒரு மெயின் இதுன்னா சின்னதுல இருந்து சொல்லி கொடுத்துருந்தோம். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா இவங்க இப்பத்துல இருந்து சொல்லி கொடுத்துருந்தோம். அப்புறம் லாஸ்ட்ல போயிட்டு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்றது. இப்ப நீங்க இவ்வளவு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பாடம் எடுக்கிறீங்கன்னாக்கா அவங்க கிட்ட கடைசியா இந்த ஒரு விஷயத்தை எங்களுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்புவீங்க? நீங்க என்ன இங்க கத்துக்கிட்டீங்களோ, உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதை நீ பயன்படுத்திக்கிற. இங்க படிக்கிற ஒருவருக்கும் இடையிலே ஒரு டியூஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்க, டியூஷனுக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களுக்கு என்னன்னா இங்க இருக்கிறவங்க படிச்சு மேல போயிட்டு இங்க இருக்கிற சின்ன பசங்க அவங்க கூட்டிட்டு போகணும்னு இருக்கும். அப்ப கொஸ்டின் கேட்கும்போது எல்லாரும் ஒரு பதில் சொல்லாம சரி எழுதி கொடுத்துருங்க போது நான் அதுல எழுதுனது வந்து டியூஷனுக்கு டீச்சரா வருவேன் அப்படின்ற மாதிரி எழுதிருந்தேன். அது நான் அப்ப எழுதிருந்தா ஆனா என் நம்பிக்கை கூட இல்லை, ஆனா இப்ப டீச்சரா வந்திருக்கேன். நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனா நான் இருந்த இடத்துல மற்ற பசங்க இருப்பாங்க, என்னை போன்ற என்ன அக்காவோ தங்கச்சியோ தம்பிங்களோ இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஒரு ஏணியா, அவங்கள ஒரு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஏணியா இருக்கணும்னு ஆசை. அடுத்த தலைமுறையா நம்மளும் நின்று இல்லாதப்பட்ட பசங்களுக்கு ரிட்டர்ன் நம்மளும் செய்யணும், அதை அண்ணா சொல்லி கொடுத்துருக்காங்க, அது நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா. அரசு உத்தியோகத்துல கிரீன் பென்ல சைன் போடுற இதுல ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னு ஆசை. அதுல நிறைய பொசிஷன்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, இவ்வளவோ இருக்கு, இப்ப பிடிஓஸ் இருக்காங்க, நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? இதுதான் என்னுடைய இலக்கு, கலெக்டர் ஆகணுமா இல்ல அந்த மாதிரி ஏதாவது? அப்படின்றது இல்ல, இந்த இடத்தையே வந்து ஒரு டவுனா பாக்குற இடத்துலதான் நாங்க இருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணா நான் வந்து மேல போயிட்டு ஒரு கிரீன் பென்ல ஒரு
நான் வந்து எல்லாருக்கும் ஆக மொத்தம் பச்சை எங்களை கையெழுத்து போடணும், ஆமா அவ்வளவுதான். ஏதோ ஒரு பதவிக்கு போனோம் உங்களுக்கு. நல்ல பதவிக்கு போகணும். ஓகே, நீங்க இருக்கிறதுலே உச்சபட்ச பதவியான யூபிஎஸ்சில ஐஏஎஸ் கிளியர் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன இலக்கா இருக்கு? இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி கொண்டு போனோம் அப்படின்னு ஆசை? அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா இங்க இப்ப நல்லாதான் நான் போயிட்டு இருக்கு. இப்ப ஏதோ பிரச்சனை எங்களுக்குன்னா எனக்கு என்னோட கனவு இல்லை எல்லாரோட கனவு என்னன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எப்படின்னா இந்த இடத்த பெருசா ஒரு பெரிய ஒரு பில்டிங்கா கட்டி அது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இப்ப வெள்ளம் வந்தா ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா தண்ணி நிற்கும். ஸோ அண்ணனங்களோட குறிக்கோள் இது கட்டும் போது என்ன இருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு ஹைட்டான ஒரு பில்டிங் கட்டினேன். படிப்பும் இருக்கணும், இந்த மாதிரி வெள்ளம் வந்தா மத்தவங்களுக்கு இருக்கணும். அப்புறம் அண்ணா சரத்தனம் சொன்னாங்க, இப்ப இறந்துட்டாங்கன்னா அந்த ஐஸ் பாக்ஸ் ஹைட்டோட அது வாங்க கூட காசு இருக்கா, ஸோ ஃப்ரீயா ஐஸ் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், டாக்டர் கூட இருந்தா நல்லா இருக்கும். உடம்பு சரியில்லை டாக்டர் உருவாக்கிடுங்க, லூவாவாங்க எல்லாரும். அந்த மாதிரி எங்களோட அடுத்த கட்டம் இப்படி, எங்களோட குறிக்கோளே இப்படி இருக்கு. கவர்மெண்ட் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து கரெக்டா எல்லாருமே வந்து சேருதா அப்படின்னு கேட்டா இன்னும் சேரல. அது நடுவில் ஒரு டிராபேக் ஏதோ இருக்கு, அந்த ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும். இங்க நிறைய டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது படிக்க முடியாத சூழல் இருக்கும். இந்த சூழல் வந்து அடாப்ட் ஆனதுனால படிக்க முடியாம இருக்கும். அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான கல்வி திறனை மேம்பாட்டுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்றது மூலயமாவும் சரி, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது மூலயமாவும் சரி, இங்க இருக்க இந்த கெட்ட பழக்கத்துக்கு வந்து அவங்க அடிக்ட் ஆகாம அந்த சூழலுக்கு அவங்க வர முடிஞ்சா இது இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகளும் மாறும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்க கேட்டுக்கிறோம். அரசு இந்த ஏரியானா ஒரு பார்வைன்றது இருந்துட்டு தானே இருக்கு. இப்போ அதை உடைச்சு எறிகிற மாதிரினா எக்ஸாம்பிள் வந்து சரத்தண்ணா இவங்களெல்லாம் சொல்லலாம். அவர் வந்து இப்ப லா முடிச்சுட்டு வக்கீலா இருக்காரு. இப்ப அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட். அதுல ஏரியானா படிக்க தெரியாது இப்படிதான் இருப்பாங்க அதனால அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆமா, அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இங்க இருந்து அஜித் அண்ணான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர். அதுவும் இல்லாம நான் WCC சேரும் போது இங்க இருந்து டியூஷன்ல இருந்து அக்காங்க கூட்டிட்டு போகும்போது நிறைய காலேஜ் போனோம். சில காலேஜ்லாம் என்னன்னா என்ன ஏரியான்னு கேட்டு அக்கா கேக்குறாங்க, இந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க எங்க இருந்து வரேன்னா, அப்பா சொல்றாங்க இந்த மாதிரி ரேஷர் படினோடனே இல்ல சீட்டு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி எல்லாம் இப்போ அந்த மாதிரியான புரோக்கர் ஃபேஸ் பண்றீங்க? ஆமா, ஃபேஸ் பண்ணிருப்போம். வட சென்னைனாலே வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிம்பம் வந்து கேள்விக்குறியா ஒரு கெட்டதாக தான் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. உள்ள வந்து பார்க்கும்போது வட சென்னையோட அழகும் சரி, அன்பும் சரி, உண்மையும் சரி, எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்க. உள்ள வந்து பாருங்க, உண்மை உள்ள வந்து பார்த்துட்டு உண்மை என்னன்னு பேசுங்க. வெளியில இருந்து தப்பா தவறா பேச வேணாம் அப்படின்றதுதான் எங்களுக்கு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஏதாவது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வியாசி தோழர்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல, நாங்க செய்யறது எங்களை செய்ய விட்டா போதுமா? எந்த இடையூறும் தராம இருந்தா போதுங்களா? தாழ்ந்து கிடக்கும் மக்களை கடவுள் தான் உயர்த்துவார் என்றால் கல்விதான் கடவுள். இந்த கோட்டை தான் வந்து நாங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உறுதிமொழின்னு ஒண்ணு சொல்லுவோம், இது டியூஷனோட உறுதிமொழி. உறுதிமொழி. நான் டாக்டர் அம்பேத்கர் பக்கத்தெரு பாலசாலி மாணவர்.